ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் தான் அதுக்காக ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு 1 கேஜி மட்டன் எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா பேபி கோட்டு, அதனால் நம்ம ரொம்ப விசிலும் விட வேணாம். கொஞ்சம் விசில் விட்டாலே நல்லா வெந்து வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 விசில் தான் வச்சேன். 2 விசில் வச்சுட்டு தம்மு போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன். நல்லாவே மட்டன் நல்லா வெந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆனியன் எல்லாமே அரைச்சிட்டு இது வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி செய்யலான்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. நல்லா இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தேவையான மசாலா ஐட்டமும் வறுத்துட்டு அதையும் அரைச்சி எல்லாத்தையும் பொடி பண்ணி எல்லாத்தையும் அரைச்சிட்டு மசாலாவெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் வதக்கி எடுத்து அடுத்து மட்டனையும் வெந்ததையும் எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மட்டன் நல்லாவே வெந்திருந்தது. இதுவே பார்த்திங்கன்னா எலும்பு தனியாக பீசஸ்லாம் தனித்தனியாகவே வந்துருந்துச்சு. அப்புறம் வேக வச்ச தண்ணியே பிரியாணிக்கு ஆட் பண்ணிவிட்டேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸும் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதையும் எடுத்து சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஓப்பனில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் தம்மு போட்டு வேக வச்சேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லாவே ரைஸும் சூப்பராக வெந்திருந்தது. இதோட மெஷர்மெண்ட்டு குவான்டிட்டி எதுவும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாமே கிளியராக அப்லோட் பண்ணுறேன், வீடியோவாக போடுறேன். நல்லா பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருந்தது. பிரியாணி இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.